Assalamualaikum students. Exercise 3.1 question number 1. Identify the quadrant in which an angle of each given measure lies. So ஒவ்வொரு ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. இந்த ஆங்கிள் வந்து எந்தெந்த குவாட்ரன்ட்ல இருக்குது அப்படினு கேட்டிருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 4 குவாட்ரன்ட்ஸ் இருக்கு. சோ அதை நம்ம மெஷர் பண்ணி வரையலாம் பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட், இது வந்து செகண்ட் குவாட்ரன்ட், இது வந்து தேர்ட் குவாட்ரன்ட், இது வந்து ஃபோர்த் குவாட்ரன்ட். சரிங்களா? நமக்கு ஒரு ஆங்கிள் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் வந்து நோட் பண்றா இருந்தா எப்பவுமே வந்து ஆங்கிள் நோட் பண்றா இருந்தா எப்படி நோட் பண்ணனும்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து கவுண்டர் கிளாக்வைஸ்ல ஆன்டி கிளாக்வைஸ் நீங்க நோட் பண்ணீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவா நம்ம நோட் பண்ணனும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா சோ இது வந்து 0 டிகிரி, இது வந்து நமக்கு எவ்வளவு டிகிரினா 90 டிகிரி. சரிங்களா? அப்ப இந்த 0 க்கும் 90 க்கும் இன்பிட்வீன் ஆங்கிள் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் ஆகும். ஆங்கிள் வந்து தீட்டாவோட வேல்யூ வந்து 0 டிகிரில இருந்து 90 டிகிரிக்கு இன்பிட்வீன்ல இருந்துச்சுன்னா இஸ் கால்ட் as ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட். அண்ட் இது வந்து 90 டிகிரி, இது வேல்யூ பாத்தீங்கன்னா 180 டிகிரி வரும். சோ அப்ப இந்த 90 க்கும் இந்த 180 க்கும் இன்பிட்வீன்ல இருந்துச்சுன்னா இஸ் கால்ட் செகண்ட் குவாட்ரன்ட். அப்ப தீட்டாவோட ஆன்சர் 90 க்கு மேலயும் 180 க்கு உள்ள இருந்தா இஸ் கால்ட் as செகண்ட் குவாட்ரன்ட். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா 270 டிகிரி வரும். அப்ப நமக்கு தீட்டாவோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 180 க்கு மேலயும் also 270 க்கு in between இருந்துச்சுனா அது கண்டிப்பா தேர்ட் குவாட்ரன்ட்ல இருக்கும். and same time இது பாத்தீங்கன்னா இது 270 க்கு அப்புறம் வரக்கூடிய ஆன்சர் 360 டிகிரி. அப்ப 360 டிகிரி 0 டிகிரி ஒரே வேல்யூவா தான் இருக்கும். நமக்கு தீட்டாவோட ஆன்சர் 270 ல இருந்து that means of 360 க்கு in between இருந்துச்சுனா இட்ஸ் கால்ட் as a fourth quadrant. அப்ப நமக்கு ஆங்கிள் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் வந்து நோட் பண்ணீங்கன்னா அது வந்து எப்படி வரும் கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் ஆகும். இன் கேஸ் நமக்கு மைனஸ்ல கொடுத்தீங்கன்னா எப்படி ரொட்டேட் எப்படி ஆங்கிள் மெஷர் பண்ணி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணும். நமக்கு எப்படி நோட் பண்ணா இது 0 டிகிரி, இது வந்து -90 டிகிரியா சேஞ்ச் ஆகும், இது -180 டிகிரியா சேஞ்ச் ஆகும், இது -270 டிகிரியா சேஞ்ச் ஆகும், இது -360 டிகிரியா சேஞ்ச் ஆகும். ஓகே, இது வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன் போனீங்கன்னா அப்ப கிளாக்வைஸ் டைரக்ஷன் போனீங்கன்னா அப்ப தீட்டாவோட ஆன்சர் 0 டிகிரில இருந்து -90 டிகிரிக்குள்ள இருந்துச்சுனா இட்ஸ் கால்ட் as a fourth quadrant. அதே மாதிரி நோட் பண்ணா பாத்தீங்கன்னா இந்த தீட்டாவோட ஆன்சர் வந்து -90 ல இருந்து -180. அப்ப -90 ல இருந்து -180 க்கு இன் பிட்வீன்ல இருந்துச்சுனா -90 ல இருந்து -180 க்கு இருந்துச்சுனா இது வந்து தேர்ட் குவாட்ரன்ட்ல இருக்கும். அதே மாதிரி இந்த தீட்டாவோட ஆன்சர் பாத்தீங்கன்னா -180 ல இருந்து and -270 குள்ள இருந்துச்சுனா இட்ஸ் கால்ட் as செகண்ட் குவாட்ரன்ட் இருக்கும். and தீட்டாவோட ஆன்சர் -270 டிகிரில இருந்து -360 டிகிரி குள்ள இருந்துச்சுனா இது வந்து இருக்கும் இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்டா இருக்கும். மைனஸை பொறுத்த வரைக்கும் கிளாக்வைஸ் டைரக்ஷன் வந்து ரொட்டேட் ஆகும். பிளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் இப்படி கிளாக்குக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் ரொட்டேட் ஆகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, நமக்கு வந்து +25 டிகிரி கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த +25 டிகிரிங்கிறத எப்படி ரொட்டேட் பண்ணனும் அந்த ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணனும். அப்ப நான் டயகிராம் போட்டு காட்டுறேன் பாருங்க. இது வந்து 0 டிகிரி, this is called as 90 டிகிரி, இது நமக்கு வந்து 180 டிகிரி, இது வந்து 270 டிகிரி. அகைன் பாத்தீங்கன்னா 270 டிகிரி, இது வந்து அகைன் வந்து நமக்கு 360 டிகிரி வரும். அப்ப இந்த 25 ங்கிறது பாத்தீங்கன்னா இந்த 0 க்கும் இந்த 90 க்கும் இன் பிட்வீன்ல வரும். அப்ப கண்டிப்பா இந்த வேல்யூ எவ்வளவு இருக்கும் இஸ் கால்ட் as 25 டிகிரியா நமக்கு வந்து மென்ஷன் பண்ணலாம். அப்ப இந்த 25 டிகிரி ஆங்கிள் வந்து எந்த குவாட்ரன்ட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்கு. therefore 25 டிகிரி is lies in first quadrant. So இது ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்குது. சோ அடுத்த செகண்ட் சம் பாருங்க 825 டிகிரி. இது பாசிட்டிவ் வேல்யூனா நமக்கு வந்து இந்த டிகிரி எப்படி ரொட்டேட் பண்ணனும் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணனும். அப்ப இது எப்படி எழுதலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு 360 டிகிரி மேல இருக்குனால என்ன பண்ண போறோம் இது வந்து 360 டைம்ஸ் பிரிக்க போறேன். அப்ப இந்த 825 இது பாசிட்டிவா இருக்குனால நான் 360 எப்படி பிரிக்கும் பாத்தீங்கன்னா இந்த 825 என்ன பண்ணுவீங்க நீங்க வந்து 360 ஆ டிவைட் பண்ணுங்க. அப்ப 360 ஆ நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து 720 வரும். சோ இத நீங்க செப்பரேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் 5 வரும், 0 வரும், 1 வரும். ஆன்சர் வந்து 105 டிகிரி வரும். அப்ப நான் எப்படி எழுதறேன்னு பாத்தீங்கன்னா 825 டிகிரி எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா சோ நமக்கு வந்து இந்த 2 * 360 பிளஸ் ஒரு 105. அப்ப நமக்கு 360 டிகிரினா எப்படி நோட் பண்றோம் பாருங்க. சோ இது நமக்கு 0 டிகிரி, இது நமக்கு 90 டிகிரி, இது நமக்கு 180 டிகிரி, இது நமக்கு வந்து 270 டிகிரி, லாஸ்ட் பாத்தீங்கன்னா 360 டிகிரி. நமக்கு வந்து இது பாசிட்டிவ் வேல்யூனால ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் வரும். சோ இது வந்து 360. அகைன் பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபுல் சர்க்கிள் வரும். இது வந்து எத்தனை டைம்னா 2 டைம்ஸ்னால நமக்கு வந்து 720 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா 105 நோட் பண்ணுவீங்க. இந்த 105 பாத்தீங்கன்னா இந்த 90 க்கும் இந்த 180 க்கும் இன் பிட்வீன்ல இருக்குறனால சோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் கிராஸ் பண்ணி செகண்ட் குவாட்ரன்ட்ல வந்து நிக்கும். சரிங்களா? அப்போ இந்த 825 டிகிரிங்கிறது எத்தனாவது குவாட்ரன்ட் இருக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எத்தனாவது குவாட்ரன்ட் செகண்ட் குவாட்ரன்ட். therefore 825 degree is lies in
second quadrant. Second quadrant. So third question பாருங்க minus 55 டிகிரி இருக்கு. அப்ப minus 55 னா நமக்கு minus எதை டினோட் பண்ணுதுன்னா இந்த ஆங்கிளை வந்து நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணி பாத்தீங்கன்னா clockwise direction ரொட்டேட் பண்ணனும். சோ என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா சோ நோட் பண்ணிக்கிறேன். So this is called as 0 degree. So நம்ம வந்து minus நோட் பண்ணிக்கிறது வந்து இந்த minus 9 degree, இது வந்து பாத்தீங்கன்னா minus 18 degree, இது minus 270 degree, இது minus 360 degree. So 0 க்கு வந்து பிளஸ் இல்ல மைனஸ் இல்ல நோ ப்ராப்ளம். சோ minus 55 degree எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து clockwise ரொட்டேட் பண்ணா இங்க மட்டும் தான் இருக்கும். சோ minus 0 க்கும் minus 90 க்கும் in between இருந்துச்சுனா 0 க்கும் minus 90 க்கு in between எத்தனை quadrant is called as the fourth quadrant. அப்ப இந்த minus 55 degree க்கு எத்தனை quadrant இருக்கும்? fourth quadrant இருக்கும். therefore minus 55 degree is lies in fourth quadrant. Subdivision 4 பாருங்க 325 டிகிரி. சம் 325 டிகிரி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 270 க்கும் 360 க்கு நடுவுல இருக்குதுனால கண்டிப்பா இந்த 325 டிகிரி எங்க வரும்? fourth quadrant வரும். சோ நம்ம டயகிராம் வரைஞ்சு பாத்தீங்கன்னா நமக்கு இது வந்து எவ்வளவு டிகிரி? 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது நமக்கு 180 டிகிரி, இது 270 டிகிரி. கண்டிப்பா 360 க்கும் 0 ஒரே லொகேஷன்ல தான் இருக்கும். சரிங்களா? நமக்கு நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 270 கிராஸ் பண்ணி வந்து பாசிட்டிவா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷனை வந்து மேக் பண்ணணும். சோ இங்க ஆங்கிள் பாசிட்டிவ் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து இதோட இதுக்குள்ள தான் இருக்கும். ஓகேங்களா? 270 க்கும் இந்த 360 க்கு நடுவுல தான் இந்த 325 வரதுனால கண்டிப்பா இந்த 325 டிகிரி is lies in fourth quadrant. That's a result. அடுத்து பாத்தீங்கன்னா fifth sum பாருங்க minus 230 டிகிரி கொடுத்திருக்காங்க. அப்ப மைனஸ் எதை டினோட் பண்ணுதுன்னா இந்த ஆங்கிள் நம்ம வந்து clockwise directionல நம்ம ரொட்டேட் பண்ணனும். அப்ப clockwise directionனா இங்க இருந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் அங்க இதான் clockwise direction. அப்ப இந்த minus 230 டிகிரி பாத்தீங்கன்னா நமக்கு minus 180 க்கும் minus 270 க்கும் in betweenல தான் minus 230 டிகிரி இருக்கும். அப்ப கண்டிப்பா இந்த minus 230 எங்க இருக்கும்? நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட் இருக்கும். அப்படிங்க டயகிராம் நீங்க வரைஞ்சு பாத்தீங்கன்னா இது 0 டிகிரி, இது minus 9 டிகிரி, இது நமக்கு minus 1 டிகிரி, இது minus 270 டிகிரி, அடுத்து பாத்தீங்கன்னா இது minus 360 டிகிரி. ஏன்னா வந்து நான் வந்து clockwise direction ரொட்டேட் பண்ணா நம்ம ஆங்கிள் minus வரும். அப்ப இந்த minus 230 டிகிரிங்கிறது சோ இங்க இருந்து ஆரம்பிச்சு நம்ம எங்க வரும்? கண்டிப்பா in between minus 180 க்கு minus 270 க்கு நடுவுல தான் minus 230 டிகிரி இருக்கும். அப்ப எத்தனை குவாட்ரண்ட் பாருங்க? this is called as second quadrant. therefore minus 230 degree is lies in second quadrant. இது நமக்கு தேவையான ரிசல்ட்.